தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தமிழகத்தில் ஆளும் கட்சியாக மாறி இருக்கிறது. அவர்கள் தேர்தல் நேரத்திலும் சரி, இன்றைக்கு ஆட்சி அமைந்த பிறகு சமீபத்தில் திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்திலும் சரி, ஒரு செய்தியை ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. மதச்சார்பின்மையில எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது, அதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அரணாக இருக்கிறோம். எந்த காலத்திலையும் பாசிசத்தோடு நாங்கள் கைகோர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை மக்களும் சிலர் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. சமீபத்தில் திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் தடை செய்யப்படுகிறது தமிழக அரசால். ஆவணப்படம் திரையிடப்பட்டது கடந்த ஆட்சியில, ஆனால் இன்றைக்கு அந்த படம் தடை செய்யப்படுகிறது. இதை யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நடக்கிறது. அதே போன்று திருவள்ளுவர் என்பது தமிழ் மொழி பற்றாளர்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு தமிழ் இன மொழிக்கான ஒரு அடையாளமாக திருவள்ளுவரை பார்க்கிறாங்க. ஆனால் அந்த திருவள்ளுவருக்கும் ஒரு மத சாயத்தை பூசி அவர்களுக்கு உடை வெள்ளை கலர்ல போட்டிருப்பாரு. இன்றைக்கு ஆளுநர் மாளிகையில திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இது யாரை திருப்திப்படுத்த? அது குறித்து வாயே திறக்கல, அது குறித்து யாருமே பேசல. அதே போன்று முஸ்லிம்களுடைய பண்டிகை தினமான அந்த ஹஜ்ஜி பெருநாள் பக்ரீத்துடைய நாட்கள்ல மாடுகளை அறுப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து அதற்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் அறுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பண்டிகை தினத்துக்கு ஒரு நாளைக்கு முன்பாக நீதிமன்ற உத்தரவு வருகிறது. இது குறித்து அரசுடைய நிலைப்பாடு என்ன? இந்த தீர்ப்பை ஏற்கிறீங்களா, மறுக்கிறீங்களா, மேல்முறையீடு செய்ய போறீங்களா? வாய் திறக்காமல் மௌனியாக இருந்தால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு தமிழகத்தில் தமிழ் தாயை பின்னுக்கு தள்ளி, தேசிய கீதத்தை பின்னுக்கு தள்ளி வந்தே மாதரம் முதன்மையாக பாடப்பட்டு கொண்டிருக்கிறது. RSS உடைய ஒவ்வொரு அஜெண்டாவையும் பதவியேற்ற 20 நாள்லயே நான் சொல்லக்கூடிய இத்தனை செயல்களையும் தமிழகத்தில் அனுமதித்திருக்கிறார் தமிழக முதல்வர். ஆனா யாரை போய் பார்க்கறாங்க தெரியுமா? அமைச்சர்கள் எல்லாம் இந்து முன்னணி தலைவரை போய் பார்க்கறாங்க. இந்து முன்னணி தலைவர் என்பவர் யாரு? மதசார்பற்ற தலைவரா? சமூக நீதிக்காக போராடியவரா? முழுக்க முழுக்க கலவரத்தை இந்த தேசத்திலே உண்டாக்குவதற்கு, இரு மதங்களுக்கு மத்தியிலே மோதலை உண்டாக்குவதற்கு ஒரு அசைன்மெண்ட் அஜெண்டாவை செயல்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு இந்து முன்னணி. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி என்று சொன்னால் அந்த ஊர்வலங்களை எல்லாம் நடத்துவது இந்து முன்னணி. அதே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பகுதிகளில் காவல்துறை அனுமதிக்கப்பட்டதை தாண்டி வேண்டும் என்றே கலவரத்தை உண்டாக்குவதும் நோக்கத்தோடைய அந்த ஊர்வலத்தை கலவரமாக மாற்றக்கூடிய அசைன்மெண்ட் இந்து முன்னணிக்கு இருக்கு. முழுக்க முழுக்க கலவரத்தை மையமாக கொண்ட பாசிச கும்பலை, அதனுடைய தலைவர்களை போய் அமைச்சர்கள் போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது எல்லாவற்றையும் கோர்வையாக பார்க்கின்ற பொழுது பதவியேற்ற 20 நாட்களிலேயே அவர்கள் இந்துத்துவாவுடைய சிந்தனையை, RSS அஜெண்டாவை தமிழகத்தில் இவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு வகையில் படிப்படியாக இவர்கள் இடம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா தமிழகம் மட்டும்தான் இந்தியாவிலேயே மதச்சார்பற்ற அந்த கொள்கைக்கு உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அனைத்து சமுதாய மக்களும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, ஒன்றோடு ஒன்று உறவாக பழகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். வெறுப்புகள் எல்லாம் இங்கு களையப்பட்டு எல்லோரும் சகோதரர்களாக வாழக்கூடிய மாநிலத்தில் இந்த ஆட்சியில் இவர்கள் RSS அஜெண்டாக்களுக்கு, RSS இடம் கொடுத்தார்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மதச்சார்பற்ற தன்மை இங்கு வீழ்ந்துவிடும். மதச்சார்பு இங்கு உண்டாகிவிடும். மத மோதல்கள் இங்கு நடக்கும், கலவரங்கள் நடக்கும்.